Chitra, Social Talk. ஒரு விண்டேஜ் வாய்ஸில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சிஎஸ்ஜிஆர் ரொம்ப அழகாக பாடுவார் இவர். அது வெளியில் தெரியாது, பட் வெவ்வேறு இதில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் யூ கோயிங் டு சிங் இன் சிஎஸ்ஜிஆர் ராமன்ஸ் வாய்ஸ். சிஎஸ்ஜிஆர் ராமன் அதுக்கும் இன்றைக்கி என்ன சம்மந்தம் இல்லை. ஐ திங்க் ஏன்னா சார் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லும்போது நம்ம வி ஹேவ் டு மேட்ச் டப் வித் another டைமென்ஷன். அப்போ தான் இவரை ஹேண்டில் பண்ண முடியும். இல்லாட்டி வந்து அவர் வி வில் ஃபால் ஷார்ட் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன். தென் ஹி அண்டர்ஸ்டுட். தென் அபீர் யானன் ஆக்சுவலாக அபீர் ராகன் ஹீஸ் குட் அட் ராகாஸ். ஆக்சுவலாக எனக்கு டவுட் என்னமோ இவர்கிட்ட தான் கேட்குறது. ஆபீரில் ஒரு மாதிரி ஒரு மிஸ்டிக் எலிமெண்ட் ஒன்று இருக்கும் சார். அந்த இதை டேப் பண்ணி இ சாங் ஒன் சாங். சார் கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டார். ஐ ஹேட் டு ஷூட் திஸ் ஃபார் 2-3 days கணேஷ். ஐ வில் டாக் டு மை டாட்டர் இன்லா அப்படின்ட்டார் அவர். ஹீ புஷ் த ஷூட்டிங் ஸ்கெட்யூல் புஷ் பண்ணிவிட்டு 3 days ஹீ என்ன சொல்கிறது அந்த சாங்கை வந்து அக்வேர் ஆணுகரியாக அதை ஒர்க் பண்ணி ஹூ வில் டூ சார் அவரோட இதுக்கு பண்ணிவிட்டு அதுக்கு தென் ஈ ஒர்க் ஆன் தட். அண்டு இது அந்த ஏன்னா அவருக்கு தட் ஷோஸ் சாங்கோட பெருமையோட அவரோட சுச்சுவேஷன் அப்படி நேசிக்கிறார். அதுக்கு இவங்க கொடுத்துருக்கும் போது நம்ம அதுக்கு வி ஹேவ் டு வின் ஓவர் தட்ன்ற மாதிரி இது பண்ணி தென் ஈ ஒர்க் தட் ஆன் தட் சுச்சுவேஷன். அண்ட் ஈ கேன் இது மாதிரி நாட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சார், மோர் தென் a dozen situations he used to challenge us like that. நான் எதற்காக உங்களை அழைத்தாரோ அந்த படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமையல. அந்த படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமையல பிகாஸ் he was held up with this இந்த ஸ்ட்ரைக்கில் இருந்ததுனால. அதனால் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து தன்னோட ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். துள்ளித்திருந்த காலம்னு ஒரு படம் அவர் தே ப்ரொடியூஸ் தட் மூவி. அந்த இதில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எப்படி இருந்தது அந்த படத்தில் பணியாற்றிய பாலசேகர் தான் டைரக்ட் பண்ணது. குவைட் இன்ட்ரெஸ்டிங் இது இருந்தது. இவரோட இதில் அவர் ஆஃப்டர் லவ் டுடே அவர் அங்கே பண்ணுறத கேள்விப்பட்டேன். இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இட் வெண்ட் ஆஃப் வெல். அது ஃபஸ்ட்டு சாங் வந்து சார்கிட்ட சுச்சுவேஷன் சொல்லி ஓகே வாங்கினது. அதுக்கப்புறம் திரைப்பட வாய்ப்புகள் எதுவும் நீங்கள் முயற்சி பண்ணலையா? எது வருதோ ஐ வாஸ் டேக்கிங் இட் சார். நான் முயற்சி தனியாக நான் எதுவும் முயற்சி பண்ணலை. தட்ஸ் மை பார்ட் மிஸ்டேக்னு சொல்லலாம். பட் ஜஸ்ட் ஏன்னா ஸோ மெனி அதர் இது இருக்குது அவென்யூஸ் இருந்தது மியூசிக்கில். ஸோ எவ்ரி திங் ஆக்குபைட் மை டைம். நான் யாரையும் அப்ரோச் பண்ணி அந்த மாதிரி பண்ணல. எனக்கு யாரும் தெரியாது வேறு ரொம்ப பேர். ஸோ ஐ ஜஸ்ட் கோயிங் அஹெட் வித் ஐ வாஸ் ஃபுல் டைம் இன்டு மியூசிக்கு. பட் திரைப்படம்ன்றது ஒரு 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 செக்டர்னு சொல்லலாம், ஒரு செக்மெண்ட்டு. மற்றது ஐ வாஸ் கண்டினியூங் இன்டு மியூசிக் தான். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எனிதிங் டு டூ வித் மியூசிக். ஜிங்கிள்ஸ் பண்ணியிருந்தது. பட் என்னென்னா சார் டீப்பாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் மூலிமா இருக்கிறது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ ரிமெம்பர் ஒன் ஜுவல்லரி, ஒரு ஜுவல்லரி ஆடு. அவங்க என்ன பாரம்பரியத்தின் ஒரு சைக்கிள்ன்ற மாதிரி தே டிட் ஒன் ஆட். அது என்னென்னா குழந்தை பிறக்கிறதுலேருந்து 3 ஜென்ரேஷனு மெயின் ஜென்ரேஷன் நடுவு இருக்க ஜென்ரேஷனை குழந்தை பிறக்கிறதுலேருந்து கடைசி காலம் வந்து தனக்கு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிற ஒரு இதை வந்து நெக்ஸ்ட் 3 ஜென்ரேஷன் காமிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி டீப்பாக இருக்கிறத எனிதிங் இன் டு ஜிங்கிள்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், ஐ வாஸ் ஃபேசினேட்டட். ஐ வாஸ் கேரிட் அவே பை தட் அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் கண்டினியூங் சோ மெனி திங்ஸ். இதில் வேறு இசையமைப்பாளர் யாரோடாவது இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சதா? ஜெரி சாரோட அஃப்கோர்ஸ் ஐ ஒர்க்டு. அவரோட ஃபிலிம்ஸ்க்கு ஏர்லியர் பீரியடில் ஒர்க் ஃபார் ஜெரி சார்கிட்ட. அப்புறம் வைத்தி சார்கிட்ட ஒர்க் பண்ணி அவர் ரொம்ப க்ளோஸ் அவருக்கு. தென் ஜெரி சார் அண்ட் வைத்தி சார் 2 பேரும் அவர்கிட்ட ஐ ஒர்க் எக்ஸ்டென்சிவ்லி ஃபார் தம். ஒரு கப்பல் ஆஃப் ஃபிலிம் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் 2 பேர்கிட்டையும். இதில் சிம்பனி இசை அமைக்கணும் அப்படின்னு எந்த காலகட்டத்தில் தோணிச்சு உங்களுக்கு? சிம்பனி இசை அமைக்கணுன்றது வந்து ஒரு நாளில் வந்ததுன்னு சொல்கிறதோட நிறைய அதை கேட்டு என்றைக்காவது நம்ம ஒரு நாள் பண்ணணுன்ட்டு ஒரு எவல்யூஷன் சொல்லலாம் சார். நாட் ஓவர் நைட் வந்த ஒரு தாட் கிடையாது. பட் ஏன்னா இட்ஸ் சச் அ ஒண்டர்ஃபுல். நம்ம ஒரு சின்ன ஒரு இதுலேருந்து ஒரு பெரிய இதுக்கு போகிற மாதிரி. அண்ட் யூ ஹேவ் அ ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா அட் யுவர் டிஸ்போசல், என்டையர் ஆர்கெஸ்ட்ரா அட் யுவர் டிஸ்போசல். அப்படி இருக்கும்பொழுது அது அந்த ஃபேசினேஷன் எப்போவுமே இருக்கும். பட் நமக்கு இங்கே ஆர்கெஸ்ட்ரா ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஆர்கெஸ்ட்ரா இங்கே அவைலபிள் இல்லாததுனால நமக்கு வந்து அதுக்கு அது பக்கத்துலேயே போகலை.
பரிச்சயமும் இல்லாமல் இருந்தது. பட் இப்போ சிம்பனி இசையை முழுமையாக வாசிக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் இந்தியாவில் இல்லையா? இசைக்கலைஞர்கள் இருக்காங்க. பட் அவ்வளோ பெரிய அவ்வளோ ஒரு டொட்டாலிட்டியில் இருக்காங்க. இங்கே வயலினிஸ்ட் செக்ஷன் இருக்குது. பட் ட்விண்டில் இருக்குது. முன்ன இருந்த எம்எஸ்சி சார் இருக்கும்போது இருந்த அந்த ஒரு கிராண்ட் இது வந்து ராஜா சார் கிட்ட இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபுல் பிராஸ் செக்ஷன் இல்லை. ஃபியூ பீப்புள் இருக்காங்க. ஃபுல் பிராஸ் செக்ஷன் இல்லை. அண்ட் பர்கஷன் ஓரளவுக்கு இருக்குது. பியானோ, பியானிஸ்ட் வேணும். தென் யூ ஹேவ் ஹார்ப், ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் கான்சர்ட் ஹார்ப் வேணும். கிளாசிக்கல் ஹார்ப் வேணும். அது ஸோ அந்த மாதிரி ஃபுல் செக்ஷன் இங்கே அவைலபிள் இல்லை. சிம்பனி இசை அப்படின்றது என்ன அப்படின்றத பற்றி இங்கே நம்ம இசை ரசிகர்கள் பலர் கூட பெரிய தெளிவு இல்லை. நீங்கள் எடுத்து சொல்ல முடியுமா சிம்பனி இசை என்பது என்ன? அது சிம்பிளாக சொல்லப்போனால் இட் இஸ் ஒரு 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 ஃபார்ம் ஆஃப் மியூசிக் சார். அது ஒரு இப்போ பாட்டுன்னு பண்ணுற மாதிரி சிம்பனின்றது வந்து அதுக்கு உரிய ரூல்ஸோடு பண்ணால் அது சிம்பனி. தட் இஸ் ஒரு ஆர்கெஸ்ட்ராவுக்கு நம்ம எழுதி அதோட வடிவத்தில் சிம்பனிக்கு சில வடிவங்கள் இருக்குது. அந்த வடிவத்துக்குள்ளே எழுதுனா அது சிம்பனி. சிம்பனின்றது உணர்றது மோர் ஆஃப் அது கிராண்டாக இருக்கிறதுனால உணர்தலில் தான் அது அதை ஆத்மபூர்வமாக அதை யூ கேன் ரிலேட் இட் வித் இட். பட் டெஃபினேஷனுக்குள்ளே சொல்லணும் அப்படின்னா சிம்ஃப்னா டுகெதர், ஃபோனின்னா சவுண்டிங்னு அர்த்தம், டுகெதர் சவுண்டிங்னு அர்த்தம். இட்டாலியன் வேர்டு இது. ஸோ எல்லாம் சேர்ந்து இசைக்கின்ற அது அந்த வடிவத்துக்குள்ளே இருந்து அந்த ஃபார்முக்குள்ளே இருந்ததுன்னா இதே கால் இட் சிம்பனின்றது. ஆக்சுவலாக இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து இது அதுவும் ஒரு நாளில் ஓவர் நைட் வந்தது கிடையாது. ஆக்சுவலாக ஆப்பராஸ்ன்னு இருந்தது அங்கே வெஸ்ட்டில். இந்த ஆப்ராஸ்க்கு வந்து ஒரு பிகினிங், இப்போ நம்ம டைட்டில் மியூசிக்னு இங்கே சொல்கிறோம் இல்லையா, இல்லை ட்ராமாக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் வாசிப்பாங்களா, அது மாதிரி ஆப்ராக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன இசை வடிவம் ஓவர்ச்சர்னு சொல்கிறது. அந்த இதுதான் இதோட முன்னோடின்னு சொல்லலாம். ஓவர்ச்சர் வாசிச்சிருந்தாங்க. அது சில பேர் உட்காந்து அது ஆர்கெஸ்ட்ரா ஒன்றும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருப்பாங்க, வேறு ஏதாவது கான்சன்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து ஒரு 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 மணி நிலைப்பாடுகள் எடுத்துகிட்டு வந்து விடுறதுக்கு வந்து ஒரு இசையை ஆரம்பித்தாங்க. ஒரு பேங்கோடு ஆரம்பிப்பாங்க. இப்போ எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, ஆரம்பிச்சு திரும்ப இங்கே பெல் அடிக்கிறோம் இல்லையா, சினிமாக்கு முன்னாடி பெல் அடிக்கிறோம், அது மாதிரி ஒரு கால்னு சொல்லலாம். அது அப்படி ஆரம்பித்து ஒரு ஸ்மால் இசையோட ஓவர்ச்சர்னு சொல்கிறது. அதுவே நாளடைவில் என்னாச்சு, அது ஒரு கிராண்டு, அது ஒரு ஆர்டிஸ்டிக்காக அது உருவானது. அது ஆக்சுவலாக ஓவர்ச்சரே வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்காக ஒரு ஃபார்ம் எடுத்து அது ஒரு இவால்வ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த யூஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆர்கெஸ்ட்ரா இந்த ஆப்பராக்கு முன்னாடி இருக்கணும் என்ற ஒரு பயன்பாடுலேருந்து அது வெளியே போயிட்டு தனியாகவே கான்சர்ட்டில் வந்து அதை ஒரு பீஸாக வந்து தட்ஸ் கால் கான்சர்ட் ஓவர்ச்சர்ன்ற மாதிரி வந்து அந்த கான்சர்ட் ஓவர்ச்சர் தான் லேட்டர் டேட் இட் டெவலப்ட் அண்ட் இவால்வ் அண்ட் மார்க்ட் இன்டு சிம்பனி. பேசிக்கலி முதல்ல கிளாசிக் ஸ்ட்ரக்சர் வந்து 3 இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு கிராண்டு, ஒரு மேன்லியாக ஒரு மூமெண்ட், அப்புறம் வந்து ஒரு பொயட்டிக் மூமெண்ட், வெரி சாஃப்ட் அண்ட் பொயட்டிக் ஃபெமினிஷாக இருக்கும். தென் அகெயின் ஒரு கிராண்ட் ஒரு எண்டோட முடிக்கிறது தான் ஃபாஸ்ட் ஸ்லோ ஃபாஸ்ட்னு சொல்லி இப்படி தான் ஆரம்பிச்சது. அது அதுக்கப்புறம் வந்து பரிணாம வளர்ச்சியில் எங்கெங்கேயோ வளர்ந்துருச்சு. ஹெய்டன்ற ஒரு ஹெய்டன், மொட்சார்ட், பைத்தோவன், வியனிஸ் ட்ரியோன்னு சொல்லுவாங்க. அது அப்போ இது பண்ணது 18th செஞ்சுரியில் பண்ணது. அவங்க கிட்ட ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்க தான் சிம்பனியினுடைய பிதாமகன் முதல் பிதாமகன் பண்ணால் ஹெய்டன்னு சொல்லலாம். ஹெய்டன் மோர் தென் 100 சிம்பனிஸ் அவர் பண்ணியிருக்காரு. பட் அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப என்ன சொல்லலாம், கற்றுக்கலாம் நிறைய சார். அதாவது எப்படி ஒரு புது பாஷை கற்றுக்கணும், ஒரு குழந்தைகிட்ட பேசினா கற்றுக்கலாம்னு சொல்லலாம் இல்லை, அது மாதிரி இவரோட இது வந்து ஐ டோன்ட் மீன் டு சே இஸ் குழந்தைன்னு சொல்ல வரல, கிரேட் கம்போசர். அவ்வளோ எளிமையாக இருக்கும் நம்ம புரியறதுக்கு, அறிவுபூர்வமான ரைட், யூ கேன் சே தட் வே. அதை ரொம்ப அழகாக கற்றுக்கலாம். அந்த ஃபார்ம் எல்லாம் பைத்தோவன் ஸ்டடிட் வித் ஹெய்டன், மொட்சார்ட் ஆல்சோ ஸ்டடிட் வித் ஹெய்டன். ரொம்ப அழகாக அதுலேருந்து அது ஒருத்தர் இட் வில் என்கரேஜ் பீப்புள் டு லிசன் அண்ட் கம்போஸ் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹெய்டனோட ஒர்க்ஸ்லாம். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது ப்ராப்பர் சிம்பனி. பைத்தோவன் வாஸ் a cusp between கிளாசிக்கல் ஈரா அண்ட் ரொமான்டிக் ஈரா அப்படி சொல்லலாம். அதாவது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்தவர். அவர் அங்கேயும் இருக்கிறார். அவர் என்ன ரொமான்டிக் ஈராக்கு ரொம்ப நாள் முன்னாடியே வந்து அந்த ரொமான்டிக் இதை வந்து அவர் எக்ஸாம்பிளாக அவர் வடிவமைச்சவர் ஆக்சுவலாக. ஸோ வித்தின் கிளாசிக்கல் மியூசிக் அந்த ஈரான்னு சொல்லப்போனால் 4 ஈரா டிவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே இருக்கிற மாதிரி எங்கள் 4 ஈரா.
அதுக்கு முன்னாடி நிறைய ஃபியூ இராஸ் இருக்குது. பட் மெயினாக 4 இரா. பரோக் இரான்னு சொல்கிறேன். 1685 to 1750 ஒரு இரா. அந்த இதில் வந்து கான்ட்ராபண்டல் மியூசிக், தட் இஸ் கவுண்டர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு மியூசிக் இருந்து, பர்டிகுலர்லி பாக் அண்ட் ஹேண்டலோட பீரியட்னு சொல்லுவோம். 1685 to 1750 தே டுக் தட் கான்ட்ராபண்டல் மியூசிக் த ஹையஸ்ட் லெவல்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுக்குன்றது நெக்ஸ்ட்டு வந்த கிளாசிக்கல் ஈரா. ஸோ ஃபஸ்ட் ஈராவை சொல்லிடுறேன். 1685 1750 இஸ் கிளாசிக்கல் ஈரா. 1750 to 1825 இஸ் 1685 1750 இஸ் பரோக் ஏரா. 1750 to 1825 இஸ் கிளாசிக்கல் ஈரா. கிளாசிக்கல் மியூசிக்குள்ளேயே கிளாசிக்கல் ஈரா ஒன்று இருக்குது. 1825 to 1910 வந்து ரொமான்டிக் ஈரா. 1910 to லேட்டர் பீரியட் வந்து மாடர்ன் ஈரா. தென் அவன் கார்டன் இப்போ லேட்டஸ்ட்டாக. இதுதான் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ பாக், ஹேண்டில், ஸ்கார்லட் இவங்களாம் வந்து முதல் அந்த பரோக் ஏராவில் வராங்க. அந்த ஈராலோட என்ன இம்பார்ட்டன்ஸ் அந்த பிரசித்தி பெற்றமானதுன்னு பார்த்தா நம்ம கான்ட்ராபண்டல் ஒர்க்ஸ், கவுண்டர் பாயிண்ட்ஸ். ஆக்சுவலாக கவுண்டர் பாயிண்ட்ஸ் வந்து அதில் ஹையஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போனது பாக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறதுன்றது தென் அந்த கவுண்டர் பாயிண்ட்ன்ற ஆஸ்பெக்ட் வந்து இட் பிகேம் அவுட் ஆஃப் ஃபேஷன். பட் நான் என் வாயில் சொல்ல முடியாது அப்படி. அந்த காலத்தில் அப்படி நினச்சிருந்தேன். ஸோ தே டுக் தி இது பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன். நம்ம நோபடி கேன் டிஃபைன் எனி திங். ஸோ இட் டுக் டு another phase, classical. That's where Haydn, Mozart and Beethoven comes. அந்த இது. பட் தே ஸ்டடிட் ஆல் த கிரேட்ஸ். அதுக்கு முன்னாடி இருந்த கிரேட்ஸ் எல்லாரும் படித்து அந்த கவுண்டர் பாயிண்ட்ஸ் தே மாஸ்டர்ஃபுல்லி தேவ் யூஸ்ட் இட். இந்த சிம்பனியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து கால அளவு உண்டா, இவ்வளோ நிமிடங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு? அந்த மாதிரி இல்லை சார். பேசிக்காக 3 மூமெண்ட்ஸ் இருக்கணுன்றது ஒரு டெஃபினிஷன். ஃபாஸ்ட், ஸ்லோ, ஃபாஸ்ட். ஐ ஆல்சோ டன் 4 மூமெண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸ்ட்ரிங் குவார்ட்டர்ஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுக்கு நடுவில் ஒரு மூமெண்ட் இருக்கும். அது வந்து இட்ஸ் கால் மினிட்டன் ட்ரியோ, இல்லாட்டி யூ கேன் கால் இட் ஸ்கெர்ஜோன் ட்ரியோன்னு சொல்லுவாங்க. லிட்டில் லைட்டர் மூமெண்ட் வேணுன்ற மாதிரி ஒரு பேத்தோன் காலத்தில் ஸ்கெர்ஜோன்னு அதுக்கு பேர் மாறிச்சு. அந்த மாதிரி ஒரு இது எடுத்துகிட்டு வந்தாங்க. கால அவகாசம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து கால அவகாசம்னு இல்லை. பட் என்னென்ன கால அளவு, கால அளவுன்றது ஒன்றும். ஏன்னா ஒரு தீம் எடுத்து டெவலப் பண்ணாலே ஒரு 5-6 மினிட்ஸ் ஆகிடும். ஒரு ஸ்மால் தீம் எடுத்தாலே அவ்வளோ பெரிய ஆர்கெஸ்ட்ரா இருக்குது. எல்லாருக்கும் தீனி போடணும், ப்ராப்பராக இருக்கணும் அது. ஸோ ஒரு ஸ்மால் தீம் ஒன்று எடுத்து அதை நம்ம அந்த வடிவத்தில் எடுத்துகிட்டு வந்தாலே மினிமம் 6-7 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ 3 மூமெண்ட்ஸ் 6-7 மினிட்ஸ்னால் 21 மினிட்ஸ் 22 மினிட்ஸ்ன்றது ஒரு 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 சின்ன ஒரு மினிமம் கால அளவுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கிற மெனி மூமெண்ட்ஸும் இருக்குது. 11 மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. சில பேர் எழுதியிருக்காங்க. பேத்தோன் 5 மூமெண்ட்ஸ் எழுதியிருக்காரு. 5 மூமெண்ட்ஸ், 4 மூமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ சிம்பனி இசையை எழுதுவது அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு காரியமா? உண்மைதான் சார், உண்மைதான். ஏன்னா இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு எழுதுறது அது ஜஸ்டிஃபையபிளாக எழுதணும். அதுதான் இம்பார்ட்டன்ஸ். ஜஸ்டிஃபையபிளாக எழுதுறது அவங்களுக்கு தீனி போடுற மாதிரி. பிகாஸ் தே ஹவ் சீன் சிம்ஃபனிஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ். ஆக்சுவலாக மாஸ்டர்ஸோட சிம்ஃபனிஸ்லாம் பார்த்துருக்காங்க. பேத்தோனோட 5th, மாலர் 1st, 2nd, 3rd எவ்வளோ சிம்ஃபனிஸ் இருக்குது, அதை பார்த்துருக்காங்க. அந்த இவங்களுக்கு தீனி போடுற மாதிரி இருந்தால் தான் வந்து அவங்க அட்லீஸ்ட் அட்டம் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க வாசிக்கிறதுக்கு. அண்ட் ஸோ மெனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அதோட டயலாக் பிட்வீன் தட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு தே ஹேவ் டு டாக் இன் பிட்வீன். அவங்களுக்குள்ளே பேசிக்கணும். அதை வந்து இட் ஹஸ் டு பி ரிட்டன் வித் அதுதான் தட்ஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் திங்ஸ். எல்லாருக்கும் ஈக்குவல் பார்ட் கொடுத்து எல்லாருக்கும் தே ஹேவ் டு கன்வர்ஸ் வித் இன் தெம்செல்ஸ். அவங்களுக்குள்ள ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கணும். ப்ளஸ் ஆடியன்ஸுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஆடியன்ஸுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். இது இவங்களுக்குள்ளேயே இருந்து ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகலைனாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் சச் அ டெலிகேட் பேலன்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்டு டெப்த். இது ரெண்டும் எடுத்துகிட்டு வரணும். உங்களுக்கு இந்த சிம்பனி இசை இப்போ நீங்கள் இசைக்க போகிறீங்களே, அந்த இசையை எழுதுவதற்கு எத்தனை நாட்கள் பிடித்தது? 3 months ஆச்சு சார். இது பண்ணுறதோட சேர்த்து, தட் இஸ் ஃபைன் டியூன் பண்ணுறதோட 3 months ஆச்சு. அது என்னென்னா சார், 3 months வேறு எந்த கவன சிதறலும் இல்லாமல் முழுக்க எதிரியாக இருக்கணும். அந்த டயத்தில் ஒரு வேடிக்கையாக சொல்ல போனால் சன்னியாசி மாதிரி வாழணும். அந்த வேறு எதுவுமே டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் அதுக்குள்ளேயே மூழ்கி இருந்தால் தான் அது பண்ண முடியும். அப்போ தான் இருந்தார். ஏன்னா ஒன்றுத்துக்கு எழுதிட்டு இருக்கும்போது நடுவில் பிரேக் இருந்ததுன்னா அந்த கண்டினியூட்டி விட்டு போய்டுவாங்க சார். இத்தனை இருக்குது, இவ்வளோ பெரிய இதுக்கு எழுதும்போது. அதனால் அது கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு வேண்டிய அந்த இது
ஸ்தானம் நம்ம வந்த அப்புறம் தான் அதை உள்ள இது பண்ண முடியும், கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இப்போ சிம்பொனி இசையை பொறுத்த வரைக்கும் அந்த இசையை படித்து பார்த்து விட்டு இது ஏற்புடையதாக இருந்தால் தான் அந்த இசைக்கலைஞர்கள் வாசிப்பாங்க அப்படின்றாங்களே, உண்மையா? அது 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 நிறைய கேட்டகரி உண்மைதான் சார். இன்னவே அதுக்குன்னு உள்ள கிராமரில் அது இருந்தால் தான் வாசிப்பாங்கன்றது. அது உண்மைதான் சார். அது ஒன்று எப்படின்னா இல்லாட்டி ஒரு ஏதோ ஒரு நம்ம அவங்களுக்கு பே பண்ணுறோம், அவங்க வாசிக்கிறோம், அந்த மாதிரி ஆகிடும். அப்படி கிடையாது அது. ஆஸ் ஐ டோல்ட் யூ, தே ஆர் யூஸ் டு பிளேயிங் கிராண்ட் ஒர்க்ஸ். ஆக்சுவலாக அந்த பாரம்பரியம் இருந்தால் தான் மதிப்பு இருக்கும், அப்படி இருந்தால் தான் வாசிப்பாங்க. அது 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 இன் வே இட்ஸ் ட்ரூ. பட் என்னென்னா அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ ப்ரொஃபஷனல் ஆர்கெஸ்ட்ராஸ் இருக்குது. இப்போ யூஎஸ்ஏன்னு எடுத்தால் டாப் 5ன்னு சொல்லுவாங்க, கிராண்ட் 5 டாப் 5ன்னு சொல்லுவாங்க. நியூயார்க் ஃபிலோமனிக் ஆர்கெஸ்ட்ரா, சிகாகோ ஃபிலோமனிக் ஆர்கெஸ்ட்ரா, LA ஃபிலோமனிக் ஆர்கெஸ்ட்ரா, பாஸ்டன் ஃபிலோமனிக் ஆர்கெஸ்ட்ரா அண்ட் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஃபிலோமனிக். இந்த மாதிரி ஒரு 5 இருக்குது. இதுதான் டாப் டியர் 1ல் வர்றது. அந்த ஆர்கெஸ்ட்ராஸ் வந்து ஒன்லி இஃப் தே டிசைட் தே வில் டேக் இட். இல்லாட்டி இது nobody can influence them or dictate to them. அதே மாதிரி ஒவ்வொரு மேனஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்புடையதாக இருந்தால் வாசிப்பாங்களா? ஆமாம். அங்கே வந்து மியூசிக் டைரக்டர்னு ஒரு ஆக்சுவலாக இங்கே மியூசிக் டைரக்டர் சொல்கிறது இட்ஸ் மிஸ்நாமர்னு சொல்லலாம். பட் தேர் டேர்ம்ஸில் அதை நிர்வகிக்கிறவருக்கு அடிஷ்னல் இது இருக்கும்போது அவர் தான் இஸ் கால்ட் மியூசிக் டைரக்டர். ஆக்சுவலாக மியூசிக் டைரக்டர் ஃபார் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறது. ஸோ அவர் வந்து இன் டேண்டம் வித் த கண்டக்டர். ஸோ கண்டக்டருக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா, இந்த ஸ்கோர் இஸ் இன்ட்ரெஸ்ட்னா யூ வில் பாஸ் இட் ஆன் டு த மியூசிக் டைரக்டர் ஆஃப் த ஆர்கெஸ்ட்ரா அண்ட் தி பேட்ரன் ஆஃப் த ஆர்கெஸ்ட்ரா. ஓரளவுக்கு அங்கே அவங்க மியூசிக் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஆர் த நிர்வாகம் அவங்களுக்கு இவங்கெல்லாம் ஓகே ஆனப்புறம் தென் தட் கோஸ் டு த ஆர்கெஸ்ட்ரா. இது வந்து டாப் டியர் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி ஆர்கெஸ்ட்ராஸ்ன்னு இருக்கு. இப்போ இது வந்து ப்ரொஃபஷனல் ஆர்கெஸ்ட்ராஸ். அதில் டாப் டியர் பக்கத்தில் இருக்க ஆர்கெஸ்ட்ரா இதெல்லாம் A+, A++ன்னு சொல்லலாம். தென் A லெவல் ஆர்கெஸ்ட்ராஸ் இருக்குது. தேர்ட் லெவலில் ப்ரொஃபஷனல்லே தேர் ப்ரொஃபஷனல்ஸ். பட் இந்த ப்ரொஃபஷனல் ஆர்கெஸ்ட்ராவில் இடம் கிடைக்காதவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இது வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆடிஷன்ஸ். அதில் கிடைக்காதவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி ஒரு ஆர்கெஸ்ட்ரா. எல்லாமே A+A அந்த கேட்டகரி இருக்கும். இதுதான் இந்த க்ரீம் 3ன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட். இது டாப் லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஆர்கெஸ்ட்ரான்னு இருக்குது. தே வில் பி அதில் ப்ரொஃபஷனல் கம்யூனிட்டி ஆர்கெஸ்ட்ரா இருக்குது, செமி ப்ரொஃபஷனல் கம்யூனிட்டி. மோஸ்ட்லி வந்து தே வில் பி ஒர்க்கிங் சம்வேர் எல்ஸு. பேஷனுக்காக வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருவாங்க. அமெச்சூர்ஸ் மாதிரி சார்ட் ஆஃப் அமெச்சூர்ஸ்ன்னு சொல்கிறேன். டிரோகேட்டரி அமெச்சூர்ஸ் கிடையாது. அமெச்சூர்ஸ் இன் நாட் இன் டிரோகேட்டரி சென்ஸ், ஃப்ரம் த ப்ரொஃபஷனல் அந்த இதில் அது அந்த பீப்புள் தே வில் பி அவைலபிள் ஃபார் த இது. தென் கம்ஸ் யூனிவர்சிட்டி ஆர்கெஸ்ட்ராஸ். இதெல்லாம் ஹைரார்கி வேறு இது இருக்குது. யூனிவர்சிட்டி ஆர்கெஸ்ட்ராஸ் வந்து ட்ரெமெண்டஸ் இவங்க இருப்பாங்க. தட் இஸ் ஸ்பார்க் இருக்கும். இதர் இட் குட் பி மியூசிக் யூனிவர்சிட்டி ஆர்கெஸ்ட்ராஸ் ஆர் ரெகுலர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஆர்கெஸ்ட்ரா. மற்ற அவங்க வந்து ஃபினாமினல் பிளேயர்ஸாக இருப்பாங்க. அதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி யூனிவர்சிட்டி ஆர்கெஸ்ட்ரா டாப் லெவலில். அதுக்கப்புறம் காலேஜ் ஆர்கெஸ்ட்ராஸ்ன்னு இருக்குது. தென் வந்து ஃப்ரீலான்ஸ் ஆர்கெஸ்ட்ராஸ்ன்னு இருக்குது. தென் இந்த மாதிரி ஷோஸ்க்கு எதுக்காக வாசிக்கிற ஆர்கெஸ்ட்ராஸ்ன்னு இருக்குது. யூ பே த மணி, தேல் கம் அண்ட் பே. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லாட்டி ஒரு சம் செரிமனி இருக்குது, அதுக்கு வாசிக்கிறது வந்து ஆன்சம்பிள், ஸ்மால் ஆன்சம்பிள்ஸ் இருக்குது, குவார்டெட்ஸ் இருக்குது, ஃபுல் ஒரு ஆர்கெஸ்ட்ரா கூட இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஹைரார்கி. அந்த இதில் டாப் டியர்ன்றது வந்து நோபடி கேன் இன்ஃப்ளூயன்ஸ் தம். பெர்லின் ஃபிலார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா, வியன்னா ஃபிலார்மோனிக்கர், ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த மாதிரி ஒரு டாப் டியர் இருக்குது. சிம்பொனி அப்படின்றது ஒரு காஸ்ட்லி அஃபேரா? 100% சார், 100%. நமக்கு குறைந்தபட்சம் ஒரு சிம்பொனி நிகழ்த்துவதற்கு எவ்வளோ செலவாகும்? சிம்பொனி நிகழ்த்து அதான் இந்த லெவல் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்ல போனால், உதாரணத்துக்கு உங்களது எடுத்துங்களேன். இப்போ நீங்கள் ஏற்கனவே சிம்பொனி இசையை நிகழ்த்திட்டீங்க. அதுக்கு என்ன மாதிரியான ஒரு மெரிட்டும் கூட ஒரு இது ப்ளே பண்ணோம். இந்த மாதிரி ஒரு இதில் நம்ம ஸ்கோரை பார்த்து மெரிட்டும் ப்ளே பண்ணோம். வி காட் அ நல்ல ஒரு இது கிடச்சிது, ஒரு நைஸ் பேக்கேஜ் டீல் ஒன்று கிடச்சிது. தட் இஸ் இட் இஸ் அ வெரி வெரி ப்ரொஃபஷ்னல் ஸ்டேட் ஆர்கெஸ்ட்ரா. என்னென்னா அந்த நேரத்தில் வந்து தே ஹேட் சம் ஃப்ரீ டைம். தேர் எங்கே சொன்னால் ஹாலேன்னு ஒரு இடம் சார், லீப்சிக், ஜெர்மனி லைப்சிக் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 30 கிலோமீட்டர்ஸ், 17 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் ஹாலேன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஊரே எப்படின்னா சார், அந்த ரோட்ஸ்லாம் இன்றைக்கும் அந்த குழங்கல் வச்ச ரோட்ஸ், 300-400 இயர்ஸ் முன்னாடி அந்த குதிரை வண்டியில் போன ரோடு. அது ஒவ்வொரு ரோடு
பேரும் வந்து ஒரு கிளாசிக்கல் கம்போசரோட பேர். ஓ மொட்சார்ட் ரோட், ஹெய்டன் ரோட். நாங்கள் திருப்பி பார்த்தா எல்லாம் ஸ்பர்ஷமான கலைஞர்கள் பேர் தான். பேர், கிளாசிக்கல் பிளேயர்ஸ். பாக் ரோட், ஹேண்டல் ரோட் அப்படின்னு இருக்கு அது. ஸோ அவங்க வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆப்ராக்கு வாசிக்கிற ஒரு கிராண்ட் ஆர்கெஸ்ட்ரா அது. அது லக்கிலி அந்த நேரத்தில் தேவர் அவைலபிள். ஸோ எங்களுக்கு ஒரு பேக்கேஜை கிடச்சது அந்த என்டையர் இதில். ப்ளஸ் அப்பார்ட் ஃப்ரம் சிம்ஃபனிக் போயம்னு ஒன்று பண்ணியிருக்கு. அதில் வந்து ஆப்வியஸ்லி வாய்ஸஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கு. சிம்ஃபனியில் வெறும் இன்ஸ்ட்ருமெண்டல். பிகாஸ் பீயிங் மை ஃபர்ஸ்ட் சிம்ஃபனி ஐ வாஸ் வெரி கேர்ஃபுல் இன் அந்த ஃபார்மை, அந்த ஓல்டு ஃபார்மை எடுத்துகிட்டு வரணுன்ட்டு. டு த டாட் இட் வாஸ் ஃபாலோ டு த ஓல்டு பேட்டர்ன், த என்டையர் திங். இது சிம்ஃபனிக் போயமில் வந்து நிறைய வாய்ஸஸ் வேண்டியிருந்ததுனால குவாயரே வந்து எம்ப்ளாய் பண்ணுது. ஸோ வி காட் அ குட் பேக்கேஜ் இந்த இதில் பண்ணுது. ஸோ ஐ வுட் சே 60-70 பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். 60-70 lakhs அது பக்கத்தில் இருக்கும். பேக்கேஜ்னால கிடச்சது 70 lakhs. 60-70. எத்தனை நிமிட பதிவுக்கு? 45 minutes பக்கத்தில் சார். 50 minutes. 45 நிமிஷம் பதிவுக்கு. இது வந்து என்னென்னா ரிஹர்ஸ் பண்ணி அது பண்ணி இது பண்ணணுன்றதே வந்து அவங்கக்கிட்ட, ஏன்னா மாஸ்டர்ஸோட ஒர்க் வாசிக்கிறாங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணதான் இஸ் அ லிவிங் ப்ரூஃப் ஃபார் தட். நாங்கள் வி வென்ட் 1 hour earlier. அப்போ தான் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க, ஸ்கோர் எடுத்துகிட்டு வராங்க. தே ஜஸ்ட் கெப்ட் பியானோ டியூனிங் போயிட்டு இருந்தது. ஏன்னா எவ்ரி செஷனுக்கு முன்னாடி பியானோ டியூன் பண்ணுவாங்க. அது தட் இஸ் தேர். எல்லாரும் ஆர்கெஸ்ட்ரா ஃபுல்லாக டியூன் பண்ணுவாங்க. பண்ணிட்டு தே ஜஸ்ட் ஸ்டார்டட் பிளேயிங். அவ்வளோதான். ஜஸ்ட் பிளாஸ்டட் த்ரூ இட். அண்ட் தே வர் கிவன் ஒண்டர்ஃபுல் சீட்ஸ் பிஹைண்ட் தி கண்டக்டர். நான் வந்து பிகாஸ் ஐம் வெல் வர்ஸ்ட் வித் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரெக்கார்டிங்கிறத என்னோட கான்சன்ட்ரேஷன் வந்து கரெக்டாக பதிவு பண்ணுறதுன்றதுனா ஐ வென்ட் நார்மலாக ஐ ப்ரிஃபர் டு பி இந்த கான்சோல் ரூம். ஏன்னா ப்ராப்பராக நம்ம எழுதியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு வார்த்தை கூட கம்யூனிகேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சார். ப்ராப்பராக எழுதியிருந்ததுன்னா அது எதுவுமே கம்யூனிகேட் பண்ண வேண்டியது. அதுக்கு முன்னாடி வி ஆர் ஹேவிங் 1 session வித் தி கண்டக்டர், இஃப் பாசிபிள் 1 or 2 sessions வித் தி கண்டக்டர். இங்கே நாங்கள் பண்ணது வந்து இங்கே ரிமோட்டில் தான் பேசணும் தவிர அங்கே கூட போகல. அவருக்கு வந்து அவரோட இசையை பற்றி நம்ம ஒன்றும் சொல்லி அவங்க இசையை தான் நம்ம இது பண்ணுறோம், கொடுக்குறோம் அவங்களுக்கு. அதுக்கு பின்னாடி இருக்க தாத்பரியம் சொல்லிட்டா போகிறோம். ஆக்சுவலாக அது மாதிரி நம்மளோட சிம்ஃபனியோட பின்னாடி இருக்க தாத்பரியம் என்னென்னா, கன்ஃபியூஷஸோட ஒரு உங்களுக்கு தெரியும் சைனீஸ் ஃபிலாசபர் கன்ஃபியூஷஸ் இருக்குல்ல, அவரோட ஒரு அடாஜ் ஒன்று எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு, ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. விழறதுன்றது பெருசு இல்லை, எழுந்திருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனுஷன்னா பிறந்தா விழறதுன்றது. ஸோ அந்த இதை என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணதுனால இமீடியட்லி ஐ குட் ட்ரா பேரல்ஸ் வித் பெய்த்தோனோட லைஃப். 2 பேரும் சம்மந்தமே இல்லை. அவர் 3000 years BCயில் இருந்தவர், இவர் வந்து இப்போ இருந்தவர் பெய்த்தோவன். இவருக்காக அவர் எழுதின மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா சார் பெய்த்தோவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பீப்புளுக்கு தே ஆர் அவேர் ஆஃப் ஹிஸ் ஆடிட்டரி இம்பயர்மெண்ட், தட் இஸ் ப்ரோக்ரெசிவ் டெஃப்னஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் மோஸ்ட்லி தெரியாதது என்னென்னா, யூ நேம் த எலிமெண்ட், he had that ailment. More than a dozen ailments, sir. I was fortunate to have his ஒரு ரேர் லைப்ரரியிலேருந்து இஸ் மெடிக்கல் இது லேட்டர் அதை பண்ணி அதை பார்க்க நேர்ந்தது. பார்த்தா வில் பி சர்ப்ரைஸ் டு சி he had all the ailments. You name the ailment, he had more than dozen ailments. பரிதாபமாக இருக்கும். பட் என்னென்னா that didn't show upon his work. அவர் என்ன எலிமெண்ட் இருக்கோ அதுக்கு மேலே வந்து அவர் ஒவ்வொரு கம்போசிஷனும் இருந்தது. ஸோ கன்ஃபியூஷன் இருந்தது இவருக்காக தான் எதிர்க்கார் போல இருக்குன்றது தான் என்னோட ஸ்டார்டிங் இது. அதனால் அந்த ஆங்கிளில் நம்ம வந்து கண்டக்டர்கிட்ட இதை தான் சொல்ல இருந்தது. மற்றது மியூசிக்கை சொல்லணும், எவ்ரி திங்ஸ் பின் ரிட்டன். அண்டு இந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் நோட்ஸ் என்னென்ன சார், அது ஐ ஹேவ் டு தேங்க் மை குரு ஃபார் தட், மிஸ்டர் அப்துல் சத்தார். எவ்ரி திங் கேன் பி என்டர்ட் இன் சைட் திஸ், கேன் பி நோட்டட் டவுன், இன்க்ளூடிங் த எக்ஸ்பிரஷன். எக்ஸலண்ட் எக்ஸ்பிரஷன். நம்ம ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை. அங்கே போயிட்டு நின்று இவங்ககிட்ட இப்படி அந்த இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இட்ஸ் சார்ட் ஆஃப் எக்ஸிபிஷன்ஸ் தான் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறது அது மாதிரி தேவையே இல்லை. ப்ராப்பராக எழுதுனா தேர் இஸ் நோ நீட் டு கம்யூனிகேட். விளங்கிடும், கம்ப்ளீட்டாக விளங்கணும். தட் இஸ் த கண்டக்டருக்கு. தென் ஹீ இன்டர்பிரட்ஸ் தட் டு தி இது. ஸோ ஆர்கெஸ்ட்ரா அது வரைக்கும் நம்ம போயிட்டு தென் அவரோட ஓடிக்கால் ஸ்கில்லுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஜஸ்ட் லே பேக் அண்ட் இது ரெவியரோட அவங்க வாசிக்கிறத கேட்குறது தான் நமக்கு ஒரே ஒரு வேலை மிச்சம். ஹீ வில் டேக் ஓவர் அண்ட் ஹிஸ் இன்டர்பிரிட்டேஷன். வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அதை பர்மிட் பண்ணுறாங்க. நம்ம என்ன எழுதினாலும் இந்த சைடு ஒரு 5 degrees, இந்த சைடு 5 degrees, ஹீ கேன் இன்டர்பிரட் தட் மியூசிக் ஆக்சுவலாக.
அந்த இது. ஸோ இப்போ பீத்தோவனோட ஃபிஃப்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா டட்டா இருக்கு இல்லையா, அது 10 டெம்போஸில் இருக்குது. இப்போ யூடியூப்பில் எல்லாமே இருக்குது அவைலபிள். 10 டெம்போவில் இருக்குது. எப்படி இருக்குது பாசிபிள்னா, இட் இஸ் தேர் வே ஆஃப் திங்கிங். க்ளோசஸ்ட் வந்து கராயனோடது, இல்லாட்டி கால் லேனர்ட் பர்ன்ஸ்டனோடதுன்ட்டு உலக லெவலில் அதை ரெவியர் பண்ணியிருக்காங்க. அந்த அவரோட இது வந்து பீத்தோவன் க்ளோசஸ்ட்டாக இருக்கணும். பட் ஸ்லோவஸ்ட் டெம்போலையும் கேட்டிருக்கோம், டாப் நாச் இதில். இப்போ ரீசெண்டாக ஜாண்டர்னு ஒருத்தரோட இன்டர்பிரிட்டேஷனில் கேட்டேன், ரீசெண்ட்லி லாஸ்ட் மந்த் கேட்டேன். அன்பிலீவபிள் ப்ரெசிஷன் அண்ட் இன்னர் பார்ட்ஸ்லாம் வெளியில் கேட்குது சார். இது வரைக்கும் கேட்காத இன்னர் பார்ட்ஸ்லாம் வெளியில் கேட்டது. ஸோ இட்ஸ் ஆல் த இன்டர்பிரிட்டேஷன் ஹவு தே இது. ஸோ வித் த கண்டக்ட் அவர் எப்படி அதை அவர் பார்க்குறாரு, அவர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறாருன்றது தான் இந்த ஆஸ்பெக்ட் வந்து ஐ வாண்ட் ஆர் டியர் ஃப்ரெண்ட் டு. இப்போ இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து சிம்பனி? when we went in 2019, 2016ல வந்து நம்ம பியாரிலால்ஜி ஆஃப் த டுவோ லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் அவர் வந்து லைப்சிக்ல எம்டிஆர் ஆர்கெஸ்ட்ரான்னு வச்சு ஒரு சிம்பனி ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. நாங்கள் போகும்போது 2 இயர்ஸ் முன்னாடியே அவர் பண்ணியிருக்காரு. தென்னிந்தியாவில் அது மாதிரி யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க? ராஜா சார் பண்ணியிருக்காரு ஆப்வியஸ்லி. இவர் 93லயே ஹி டிட் ஒன் சிம்பனி சார். எல்லாருக்கும் தெரியும் அது. ஆமாம், எல்லாம் விழா எல்லாம் எடுத்தாங்க. தென்னிந்திய இசையமைப்பாளர்களில் யார் யாரெல்லாம் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு? ஹாரிஸ் சார். ஹாரிஸ் ஜெயராஜ் வெரி ஸ்வீட் பர்சன். ஜோஷ்வா ஸ்ரீதர், என்ன உங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் பேசுறதுக்கு அறிமுகப்படுத்துனது ஜோஷ்வா ஸ்ரீதர். அவர் தெரியும்.